தேவர்கள்லாம் வந்தாங்க, மழலைகள்லாம் வந்தாங்க, இங்கெல்லாம் சொல்கிறாங்க. இந்த வீட்டு குழந்தை கூட செஞ்சு சிறுசபைக்கு வந்தவொடனே எனக்கு மார்க் ரொம்ப வந்துருச்சுன்னு உலகம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வார்த்தையை. இவ்வளோ விஷயம்லாம் தாத்தா தாத்தான்னு வந்து அலையுது. சித்து சபையை வந்து பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருச்சு, அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கு அப்படின்னு சொல்லி அற்புதமான இந்த சச்சங்கம் போடுறதுக்கு வந்து இந்த தளத்தில் நடந்தாலும் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிய. நீங்கள் வந்து அமர்ந்ததே புண்ணியம் அப்படின்னு சொல்லி உங்களை வரவேற்று வந்து கேட்டவங்களையெல்லாம் திருவடி தொட்டு வணங்குவோன்னு அகஸ்திய பெருமான் சொல்லுவார். யார்? சிவபெருமானே சொல்லுவார். நம்ம திருவடியை இந்த விஷயங்கள்லாம் கலந்து இருக்கோம். எல்லா திருவடியும் கோபம் வருது, ஆசை வருது, பேராசை வருது, எதுக்கெடுத்தாலும் கோபம் வருது, நமக்கு நான் டென்ஷனான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரபஞ்சம் டென்ஷன் ஆனால் நமக்கு எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் ஆசிலேட்டரை கையில் வச்சு டென்ஷனாகி மிதிச்சா எங்கே அடுத்த வண்டியில் தான் போய் மாற முடியும், என்று கிடங்குள்ள போய் விட முடியும். டென்ஷன் ஆகக்கூடாது. நாய்க்கும் கோபம் வரும், வேற்று நிலைகளுக்கும் கோபம் வரும்னு சொல்லி கோபம் வரணும், மருந்து கோபம் வரணும். பிள்ளைகளை நல்ல வழி நடத்துறதுக்கு கோபம் வரணும். கணவனையோ மனைவியோ தீய வழியில் ஏதாவது செலவு பண்ணுதாங்க, வேறு பழக்க வழக்கங்களுக்கு இருக்காங்கன்னா, வேறு அது செய்தாங்க இது செய்தாங்கன்னா அதுக்கு சத்தம் போடுங்க, செய்ங்க வைங்க, மருந்தாக வச்சுக்கணும். அடுத்தவன் வீட்டு மேலே அடுத்தவன் பிள்ளை மேலேயே அந்த விஷயங்களை அதிக அளவு செயல்படுத்தாமல் மாறணும் அப்படின்னு சொல்லி மாறினா தான் யுகம் மாறும். யுகம் மாறினா தான் நம்ம பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்க முடியும். பேரம்பேத்தியெல்லாம் இங்கே வாழணும். மாதம் மும்மாறி மழை பெய்யணும், பயிர்கள் பச்சைகள் நல்லா இருக்கணும், புண்ணியவான்களெல்லாம் எல்லா ரோட்லையும் வண்டியை ஓட்டிகிட்டு போகணும், எல்லாரும் மேலே இருந்து மக்களை பாதுகாக்கல அவங்களும் புண்ணியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மாற்றம் நிகழப்போது நம்மளும் கட்டாயம் மாறி நிற்போம். அந்த யுகத்துக்குள்ளே இருந்து தர்ம யுகத்தில் வந்துடணும். எந்த செலவும் செலவழிக்க வேண்டாம், எந்த நிலைகளும் செய்ய வேண்டாம். அதிகாலையில் இறைவனை நம்பி நிற்கணும், பிரபஞ்சத்தை வணங்கி நிற்கணும்னு சொல்லி அற்புதமான வாய்ப்பளித்து உங்கள் எல்லாரையும் வணங்கி வரவேற்று நம்ம இல்லத்தில் உள்ளவங்களை எல்லாம் பாவித்து எல்லாரும் உறவினர்கள் நண்பர்கள்னு சொல்லி அகத்திய பெருமான் 9 கோடி சித்தர்களுக்கு தலைவர்னு உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த ஆற்றல்கள்லாம் ஒரு எல்லைக்கு போயில ஒத்தையில் போய் சமம் பண்ண ஆளுன்னு தெரியும். மகாவிஷ்ணு போய் 7 கடலை உள்ள போய் அசுசக்தியை ஒளிஞ்சுக்கிடுச்சு. அதை வந்து குடிக்கணும்னா யார் வத்த வைக்கணும்னா அகத்திய பெருமான் ஒரு ஆளத்தாலும் வைக்க முடியும். வத்த வைக்க முடியும்னு சொன்னாலும் வத்த வச்ச ஆள் அவர் வந்து ராமபிரான் வந்து அங்கே போய் மனைவியை அந்த அபகரிச்சுட்டு போனவன்கிட்ட போய் அவனை வதம் பண்ணதுக்கு ஆற்றல் வேணும்னு சொல்லி அகத்திய பெருமான்கிட்ட போனார். அவர் 2 மந்திரங்கள் உபதேசம் பண்ணி அந்த எல்லா அனுக்கிரகங்கள் கொடுத்து அனுப்ப அங்கே போய் அவரை வதம் பண்ணிட்டு வந்தோடனே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு ராமபிரானுக்கு. அவர் சிவனடியார் சிவபக்தருங்கிறதுனால பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதுனால ராமர் உடம்பெல்லாம் பிரச்சனைகள் ஆயிடுச்சு. அப்போ திருப்பி அகத்தியர் தான் போக சொல்லுவாங்க. அகத்திட்ட வரையில் அந்த பிரம்மகத்தி தோஷத்தை சரி பண்ணதுக்கு உருவாக்கப்பட்ட தலம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். மண்ணால் லிங்கம் செய்ய அந்த அம்மா வச்சது, அங்கே போய் அனுமார் போய் வைட்டு வந்தது செஞ்சது. அப்போ அகத்தியர் யார்? எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காரு. அகத்தியர்னா அப்போ இங்கே சில பேர் சொல்லுவாங்க அகத்தியர் வந்து அவர் இவரும்பாங்க, அவர் தளத்தை போய் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சுருப்பாங்க. அகத்தியருக்குள்ள அண்டமும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அண்ட பெருமுனின்னு சொல்லி இறைவன் அதை அந்த அம்மா வந்து கேட்க ஒரு வட்டம், ஏன் எல்லாரும் இருக்கல அகத்திய முனிவருக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கு?